நான்வெஜ் டேஸ்ட்டில் வீட்டில் இருக்க மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஒரு சுக்கா ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீல் மேக்கர் சுக்கா ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதே சமயம் பெரிய மீல் மேக்கராக எடுத்திருக்கேன். இதே இதில் நீங்கள் சின்னதாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருந்த மீல் மேக்கரில் நல்ல கொதி வந்த தண்ணியை சுட எடுத்து மீல் மேக்கர் மூழ்கிற அளவு ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றினதும் 5 நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா தான் நம்ம கையில் புழிஞ்சு எடுக்கும்போது சுடாமல் இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் மீல் மேக்கர் வெந்தும் வந்துடும். சுடு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு சேர்க்கும்போது சுக்காவுக்கு நல்ல வாசமாக இருக்கும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துருந்த வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க போதும். அடுத்ததாக 4 வரமிளகாய் காம்பு கிள்ளிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள்லாம் வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க போதும். மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கனால நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துருந்த மசாலாலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே மசாலாலாம் தீய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக மசாலாவை கலந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து கொதி வந்ததுக்கப்புறமா புழிஞ்சு வச்சுருந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் நல்லா இதெல்லாம் மசாலா படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கடைசியில் தான் சேர்க்கணும். அப்போ தான் இதோட வாசம் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு பாருங்கள், நான் காமிக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்றனால 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இடையில வேணும்னா ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நான் 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சுருளை வற்றி வரணும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினாவும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.